ஏங்க எலெக்ஷன் வந்துச்சு, அவங்க வந்து கூட்டணி, சீட்டு எவ்வளோ அதை பற்றிலாம் பேசினுக்கிறாங்க. இவங்க ஒன்றும் அரசியலை பற்றியே பேசாமல் தலைவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. இந்த 20%, 40%, 60% ஆடி தள்ளுபடி மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா. எவ்வளோ பெரிய ஆள் இவர் பின்னாடி தமிழகமே இருக்குது. சிபிஐ மிரட்டினாங்கன்னா பயந்துடுற ஆளா? அப்படி பயப்படுறவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும்? நாங்கள் வந்து நேர்மையானவர்கள், தனித்துவமானவர்கள், சீட் கோட்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ என்ன ஆகும்? கம்முன்னு உக்காந்துருக்க வேண்டியதுதான். நீ யோக்கியமா விளையாடினியானா நானும் யோக்கியமா விளையாடுவேன். 10 வருஷத்துல 4.5 லட்சம் வச்சிருந்தாங்க அதிமுக. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி ஏற்றி 9.5 லட்சம் கோடி ஆக்கிட்டாங்க திமுக. அப்போ இன்னொரு 5 வருஷம் வந்தாங்கன்னா இன்னும் எத்தனை லட்சம் கோடி ஏற்றுவாங்க? அப்போ அது நல்லது. ஆனால் அதிமுக 2000 கொடுக்குறேன்னு சொன்னால் அது தப்புதா? இதில் நீங்கள் வந்து இலவசம் கொடுத்தா கடன் ஏறாதான்னு கேட்குறீங்க. கொடுக்காட்டா மட்டும் ஏறாதா? திமுக மறுபடியும் வந்தால் என்ன ஏற்றாமல் இருப்பாங்கன்னு சொல்லுங்க. நான் இப்போவே சொல்கிறேன், அதிமுக இலவசங்களை ஒழிக்க வேண்டும் நானே சொல்லிட்டு போகிறேன். அப்போ அங்கேயே பஸ்லேயே வந்து இது பாருங்க இவன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு போலாருன்னு ஒரு அறம் கொடுத்து அங்கேயே வந்து பஸ்ஸை நிறுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி வைரல் ஆக்குறது, நான் வீடியோ எடுக்கிறேன்றது, இதிலெல்லாம் வந்து உண்மைத்தன்மை தெரியாமல் நாம் பண்ணக்கூடாது. இது சம்பந்தப்பட்டவர்கள் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யவும், இது வந்து அவரை போய் சேரும் வரை, இல்லை காவல்துறையை போய் சேரும் வரை ஷேர் செய்யவும். என்னங்கடா இதெல்லாம்? இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் சக்கரவர்த்தி, அரசியல் ஞானி நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். என்ன சார் எல்லாருமே கூட்டணியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து கூட்டணியில் வந்து ஜாயின் பண்ண விடமாட்டேன்றாங்க போலவே. முதல்ல அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சாதானப்பா போய் ஜாயின் பண்ணுறது. இப்போ நான் உன்னை வந்து பார்க்கணும் அப்படின்னா நீ எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சாதானே வந்து பார்க்க முடியும். பனையூர்ல உள்ள விடுவாங்களா? அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் போட்டு வச்சுக்கிறீங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க ஒன்றுமே மக்களுக்கு தெரிய மாட்டுது. ஆனால் மக்கள் மட்டும் மாங்குன்னு உங்களுக்கு வந்து ஓட்டை குத்தணும். அப்படிதான் சிஎம் என்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க சார். மக்கள் மனதில் விஜய் அவர்கள் மட்டும்தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி. பிஎம்னு கூட பேசுங்க, அமெரிக்க ஜனாதிபதினு கூட பேசுங்களேன். ஆனால் அப்படி பேசுறாதீங்க. ட்ரம்ப் காதில் விழுந்தது கப்புன்னு தூக்கிட்டு போடுவார். ராவா அங்கேருந்து வந்து அவங்க நேவி சீல்ஸ் வருவாங்க, என்னவோ புது ஆயுதம்லாம் வச்சுக்கிறாங்களாம், கப்புன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுவானா நமக்கு ரஷ்யன் பிரசிடென்ட்னு சொல்லிக்காங்க, அவங்க தான் ஆப்பா அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க என்னவோ ஒரு கட்சி நடத்துகிற மாதிரி நீங்கள் என்னவோ போய் கூட்டணியில் சேரலையான்னு முடிஞ்சு போச்சு. தாவேகாவோட சரித்திரம். நான் என்ன நினச்சேன்னா 26 தேர்தலுக்கு அப்புறம் முடியும்னு நினைச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்படி முடிஞ்சிரும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல விக்ரம். எந்த விதத்தில் முடிஞ்சிரும்னு சொல்கிறீங்க சார்? எந்த விதத்தில் இனிமேல் ஆரம்பிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏங்க எலெக்ஷன் வந்துச்சு, அவங்க வந்து கூட்டணி, சீட்டு எவ்வளோ அதை பற்றிலாம் பேசினுக்கிறாங்க. இவங்க ஒன்றும் அரசியலை பற்றியே பேசாமல் தலைவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. இப்போ என்ன அந்த சிபிஐ அந்த கேஸை முடிச்சு வைக்கிற வரைக்கும் அவர் வெளியே வரமாட்டாரா? கருத்தே சொல்ல மாட்டாரா? அட்லீஸ்ட் இவ்வளோ நாளாக ட்விட்டர்லையாவது ஏதோ ஒரு லெட்டர் பேடில் ஒரு லெட்டர் கழுத்து போட்டு அனுப்புவாங்க. இப்போ அது கூட கிடையாது. யாரோ 2-3 பேர் வந்து வெளில பேசினுக்கிறாங்க. அந்த சிடிஆர் நிர்மல் குமாரா, ஆமாம் அவர், இந்த ஆதவ் அர்ஜுனா, இவங்க மாதிரி சில பேர் தான் பேசி நிற்கிறாங்க. தலைவரை வெளியே காமிக்க மாட்டீங்க போல இதை கட்சி வரைக்கும். நீங்க ஏன் சார் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாவே ஒரு மாசத்துக்கு ஆள் காணாம போறாரு? என்னதான் ப்ராப்ளம் அவருக்கு? நம்பி அவ்வளவு மக்கள் படை இருக்கு. அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. அவ்வளவு மக்கள் இருக்குன்னு, அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க, அவ்வளவுதான். அந்த ரசிகர்கள்லாம் வந்து அவ்வளவா அப்படின்னு கேட்டா அதையும் நான் ஒத்துக்க முடியாது. இந்த 20%, 40%, 60% ஆடி தள்ளுபடி மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா. அப்படியே நம்மளா சொல்லிக்க வேண்டியது தான். போயிடுச்சுங்க, 70% போயிடுச்சுங்க, 80% போயிடுச்சுங்க அப்படின்னு. அரசியல்னு வந்தாச்சுன்னா இப்போ சினிமாவில் இருக்கும்போது கூட இவரை பற்றின நியூஸ் அடிக்கடி வரும். இப்போ நான் அரசியல்வாதின்னு சொல்லி நிற்கிறாரு, ஆனால் ஒன்றுமே வரல. அதுவும் அந்த படம் வந்து சிக்கலில் நிற்குதுன்னும் போது எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ ஆகிருக்க வேணாம்? ஒன்றுமே இல்லையே. இனிமேல் அது வந்தா என்ன வராட்டி என்ன அப்படின்னு நினச்சிட்டாங்களா? கவுண்டமணி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சிபிஐயில் மிரட்டி விட்டதா எல்லாம் நியூஸ் எல்லாம் வருதே சார். எப்படி சிபிஐயில் என்ன மிரட்டிருந்தாங்க? அதாவது இன்னைக்கு கூட்டணிக்கு வரலீங்க அப்படின்னா அதெல்லாம் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வர தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சிட்டாங்க. ஏங்க நான் கேட்குறேன், இப்போ திமுக சதி பண்ணுது, திமுக எங்களுக்கு எதிராக வேலை செய்கிறது, கொள்கை எதிரி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு யாரோ ஒருத்தர் எஸ்ஓபி வேணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போனார். உடனே வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொல்லி கோர்ட்டில் சொன்னாங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்கல்ல. அப்போ வந்து இவங்க கட்சியில் இருக்கவங்கலாம் நிறைய பேசினாங்கல்ல. அப்போ கூட இவர் பேசல, அது வேற விஷயம். அப்போ இதுக்கெல்லாம் மெர்சல் ஆயிடுற ஆளா இவரு? மெர்சல் எவ்வளோ பெரிய ஆள் இவர் பின்னாடி தமிழகமே இருக்குது. சிபிஐ மிரட்டினாங்கன்னா பயந்துடுற ஆளா? அப்படி பயப்படுறவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும்? அதனால சிபிஐ வந்து இவரை மிரட்டி இதெல்லாம் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன்.
மக்கள் செல்வாக்கு உண்மையிலேயே இருக்குது அப்படின்னு சொன்னா யார் மிரட்டினாலும் பயப்பட மாட்டேன். செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நீ மிரட்டினா கூட நான் பயப்படுவேன். இதுக்கு மேல நான் ஏதாவது விளக்கம் சொல்லணுமா விக்ரம்? கரெக்ட் தான் சார். சார் அதே மாதிரி இப்போ கூட்டணி சம்பந்தமா நீங்க சொல்லும்போது இப்போ டிடிவி தினகரன் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமிகள் வாங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காரு. பெருந்தன்மையோட என்னை வரவேற்றதுக்கு மிக்க நன்றின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து டிடிவி சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக விடமாட்டோம் அப்படின்ட்டு. என்ன சார் இவங்களும் திமுக மாதிரி அந்தர்பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? எங்க அண்ணன் விண்வெளி நாயகன் அடிக்காத அந்தர்பல்ட்டியா, இல்ல வைகோ அடிக்காத அந்தர்பல்ட்டியா, இல்ல அந்த துப்பினா தொடச்சுப்போம் நாசா அவர்கள் அடிக்காத அந்தர்பல்ட்டியா? இதெல்லாம் இல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்துல திமுக சொல்லாத குற்றச்சாட்டா? அவங்களும் இப்ப இவங்களும் ஒன்னு ஆயிரம் சார். அப்புறம் இது என்ன இப்ப தனி நீங்க நினைச்சுக்கிறீங்க? அரசியல்ன்றது உலகம் முழுக்க ஒண்ணுதாங்க, புதுசு ஒண்ணு கிடையாது. இப்போ இங்க திமுக என்ன பண்றாங்க, பாசக வந்துரும், அதனால உங்களுக்கு அந்த தொகுதியை கொடுக்க முடியாது, இவ்வளவு தொகுதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதைத்தான் எங்க அண்ணன் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்கிறாரு, ரஷ்யா சீனா உள்ள வந்துரும், அதனால கிரீன்லாண்டை உங்ககிட்ட விட முடியாது, எங்க கிட்ட கொடுத்துருங்க. இப்ப இங்க சொல்றாங்க, அது பாருங்க உங்களுக்கு இத்தனை தொகுதி எல்லாம் கொடுத்தா இல்ல இந்த தொகுதி எல்லாம் கொடுத்தா நீங்க ஜெயிக்க முடியாது பாசகவை எதிர்த்து அப்படின்னு இங்க சொல்றாங்க. அவர் சொல்றாரு ரஷ்யா சீனா வந்ததுன்னா டென்மார்க் உங்களால கிரீன்லாண்டை காப்பாற்ற முடியாது, அதனால நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்றாரு. அப்புறம் நீங்க புதுசா சொல்றீங்க எல்லாம் ஒன்றுதான், அரசியல் தான். ட்ரம்ப்புடைய கட்சியும் இங்க இருக்க கட்சியும் ஒண்ணுன்னு போது அப்புறம் இங்க இருக்கிற திமுக அதிமுக ஒண்ணுன்னு ஒத்துக்க மாட்டீங்களா? நீங்க அரசியல்னா இப்படி தாங்க, இதெல்லாம் நீங்க ஒன்றும் மாற்ற முடியாது. நாங்களாம் தனித்துவமான கட்சி அப்படின்னா அதுக்கப்புறம் லெட்டர் பாட்டிலேயே நின்றுட்டு இருக்க வேண்டியதுதான். பாஜக இப்ப தனித்துவமான கட்சி கிடையாதா சார்? அப்புறம் யாரா இருந்தாலும் அரசியல் பண்ணித்தாங்க ஆகணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நான் திருப்பி இதுதான் சொல்றது. இதை பாருங்க, இந்த பிச்சில் பேஸ் பவுலிங் தான் எடுக்கும் அப்படின்னா பேஸ் தான் போடணும். நோ நாங்க நிதானமா மொள்ளமா அப்படி பந்து சுருட்டி ஸ்பின் தான் போடுவோம் அப்படின்னா அவங்க அவங்கள சுருட்டி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அரசியல் அப்படித்தான் பண்ணி ஆகணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஜக இலவசங்களுக்கு எதிரான ஒரு கட்சி, ஆனா வேற வழி கிடையாதுங்க. இப்ப அவங்களும் போட்டி போட்டுன்னு இலவசங்கள் அறிவிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது நம்ம இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் இருக்குல்ல, இதுல கலந்துக்கிறோம் அப்படின்னா நீ மட்டும் சீட் கோடு யூஸ் பண்ணி வேகமா போய் நிற்கிறேன், நாங்க நேர்மையானவர்கள் தனித்துவமானவர்கள், சீட் கோட்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்ப என்ன ஆகும்? கம்முன்னு உக்காந்துருக்க வேண்டியதுதான். நீ யோக்கியமா விளையாடினியானா நானும் யோக்கியமா விளையாடுவேன், நீ சீட் கோடு யூஸ் பண்ணியானா அதே சீட் கோடை நானும் யூஸ் பண்றேன். என்ன அப்போ அல்டிமேட்லி எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் என்ன, ஆட்சிக்கு வரணும், நல்லது செய்யணும், ஊழல் பண்ணாம இருக்கணும், அதானே? அப்ப யாரோ ஒருத்தர் இலவசத்தை கொடுத்து ஊழல் பண்ணுவாங்கன்னும் போது நான் அந்த இலவசத்தை கொடுத்து ஊழல் பண்ணாம மக்களுக்கு நல்லது பண்றேன். இதுல என்ன தப்பு வந்துச்சு நீங்க கேக்குறீங்க? இதுல என்ன தனித்துவம் வேண்டி கிடக்குது? இன்னைக்கு நாங்க இலவசம்லாம் கொடுக்க மாட்டேங்க. குஜராத்தில் அதெல்லாம் பண்ணல, யூபியில் அதெல்லாம் பண்ணல, ஆனாலும் அங்க பாஜக ஜெயிச்சுட்டு இருக்குது. அவங்க எவ்வளவுதான் இலவசங்கள் அறிவிச்சாலும் அவங்களால அங்க வர முடியல. அதே மாதிரி எல்லா இடத்தையும் வர சொல்லுங்க, அப்புறம் யாரும் இலவசம் கொடுங்க. இப்போ கூட கோர்ட்டில் அதை பற்றின எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இலவசங்கள்லாம் கொடுக்குறாங்களா, என்ன அதை நிறுத்தணும்லாம் சில பேர் கேட்டுனுக்கிறாங்க. யார் இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறது? அப்போ நீங்கள் அது மாதிரி பண்ணும்போது நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். எங்களை கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. கரெக்ட் தான் சார். இப்போ ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இன்னும் நான் 2000 ரூபா கொடுப்பேன், நான் இன்னும் நான் நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக பண்ணுவேன் நான் அப்படிங்கும் போது அப்போ தமிழ்நாடு மேலே கடன் சுமை ஏறிக்கிட்டே தான் சார் போகும். அப்புறம் சரி, அப்போ அதிமுக இந்த இலவசங்கள்லாம் அறிவிக்கலை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ மறுபடியும் யார் ஆட்சிக்கு வர போகிறாங்க? எப்படி அவங்க வந்தோடனே இந்த 10 லட்சம் அப்படின்றத 2 லட்சம் குறைச்சிட போகிறாங்களா? 10 வருஷத்தில் 4.5 லட்சம் வச்சுருந்தாங்க அதிமுக. 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி ஏற்றி 9.5 லட்சம் கோடி ஆக்கிட்டாங்க திமுக. அப்போ இன்னொரு 5 வருஷம் வந்தாங்கன்னா இன்னும் எத்தனை லட்சம் கோடி ஏற்றுவாங்க? அப்போ அது நல்லது, ஆனால் அதிமுக 2000 கொடுக்குறேன்னு சொன்னால் அது தப்பதா? என்னங்க அவங்க லாஜிக்கு? ஒன்றுமே புரியலையே. அவர் தான் சொல்லிட்டார்ல எங்ககிட்ட திறமை இருக்குது, நாங்கள் கொடுப்போம் அப்படின்றாரு. இப்போ இமாச்சல் பிரதேசில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இலவசம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ சம்பளம் கொடுக்கறதுக்கே வழி இல்லை, கடன் லிமிட்டு தாண்டி போகுது, அவங்க முக்கி நிற்கிறாங்க. கேரளாவில் இலவசமே கொடுக்கறது இல்லை, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கடன் லிமிட்டு தாண்டி போயிடுச்சு, மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கவில்லை, நாங்கள் அதிகமாக கடன் கேட்கறதுக்கு அனுமதிக்கவில்லை அப்படின்னு கோர்ட்டு வரைக்கும் போய் நிற்கிறாங்க. இலவசங்கள் கொடுத்தாலும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு மத்திய பிரதேசம், பீகார் இதெல்லாம் ஒரு உதாரணம். இலவசங்கள் கொடுக்காமலேயே பணம் இல்லாமல் போயிடும் அப்படின்றதுக்கு கேரளா ஒரு உதாரணம். இலவசங்களை கொடுத்து கடன் சுமையை ஏற்றி விட்டுப்பாங்க அப்படின்றதுக்கு தமிழ்நாடு உதாரணம். இலவசங்களை கொடுத்து கடன் சுமையை ஏற்றினதோடு இல்லாமல் சம்பளம் கொடுக்கறதுக்கே கஷ்டப்படுவாங்கன்றதுக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் ஒரு உதாரணம். இலவசங்களே கொடுக்காம தொடர்ந்து எங்களால் ஜெயிச்சு ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்றதுக்கு குஜராத், ஊபி ஒரு உதாரணம்.
ஒரு நாட்டுக்குள்ளேயே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இதுல நீங்க வந்து இலவசம் கொடுத்தா கடன் ஏறாதான்னு கேட்குறீங்க. கொடுக்காட்டா மட்டும் ஏறாதா? திமுக மறுபடியும் வந்தா என்ன ஏத்தாம இருப்பாங்கன்னு சொல்லுங்க. நான் இப்பவே சொல்றேன், அதிமுக இலவசங்களை ஒழிக்க வேண்டும். நானே சொல்லிட்டு போறேன். அவங்களும் அதானே பண்ண போறாங்க. அப்புறம் என்ன, நீங்க கொடுக்கறதுக்கு நாங்களும் அதே மாதிரி சொல்லிட்டு போறோம். நாங்க ஆட்சிக்கு வரோம். இது எடப்பாடி தான் சொல்லிட்டார்ல, எங்க கிட்ட திறமை இருக்குங்க, நாங்க கொடுப்போம் அப்படின்னு இருக்காரு. அவ்வளவுதான். ஒருவேளை இவர் வந்தாருன்னா டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்ற மாதிரி நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வரலாம். எடப்பாடியார் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், நாங்கள் எத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம். மெடிக்கல் காலேஜ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எத்தனை ஐடிஐ கொண்டு வந்திருக்கோம், கலைக்கல்லூரிகள் கொண்டு வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஏங்க இதெல்லாம் 21 எலெக்ஷன் முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? அவ்வளோ ரகசியமாக மூடி வச்சிருந்தீங்களா? என்ன இராணுவத்துக்காக காலேஜ் கட்டிக்கிறீங்க, வெளில தெரியக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், அப்போ கொடுத்த பேட்டியில் அதை சொல்றாரு. அப்போ அதெல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு போங்க. ஒரே ஒரு விஷயம் ஒத்துக்கணும், 10 வருஷத்துல 4.5 லட்சம், 5 வருஷத்துல எக்ஸ்ட்ரா 5 லட்சம். இதுக்கு மேல யாருக்கு திறமை இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்காங்க. நான் என்ன சொல்றது? ஓகே சார். அதே மாதிரி இப்போ அதிமுக கூட்டணி வந்து வலுவாகிட்டே போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கே சார். எதனால? ராகுல் காந்தி இன்னும் முடிவு எடுக்காம இருக்காங்க. அவர் முடிவு எடுத்து என்ன, எடுக்காம என்ன? ஏன்னா நீங்களும் அவரும் ஒரே மாதிரின்னு உங்க இன்டர்வியூல சொல்லி நீங்க சிம்பாலிக்ஸ். விக்ரம், நான் அன்னிலேருந்து சொல்லிட்டு வந்திருக்கேன், காங்கிரஸ் வந்து திமுக விட்டு போகாது அப்படின்னு. கன்ஃபார்ம் போகாது. நான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்கேன், காங்கிரஸ் போகாது அப்படின்னு. அது எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம தான் டைம் டிராவலர் ஆச்சு. போன 2026 காங்கிரஸ் வந்து திமுகவுடன் தான் இருந்தார்கள். அதனால இந்த 2026 அதே மாதிரி தான் அப்படின்றது எனக்கு தெரியும். எனக்கு வந்து இதெல்லாம் ஹிஸ்டரிங்க, உங்களுக்கு தான் வந்து இது ஃபியூச்சர், எனக்கு வந்து பாஸ்ட். முக்கியமாக திமுக விட்டு வெளில போயாச்சுன்னா புள்ளி கூட்டணி விட்டு வெளில போன மாதிரி. என்ன ஒன்று அதிக சீட்டு அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவாங்க. அது எல்லாரும் டிமாண்ட் பண்ணுவாங்க. பட் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு திமுகவுக்கு தெரியும். அதுலேயே 4 பேர் இருப்பாங்க, அதெல்லாம் வேணாங்க, நாம் வந்து பாஜக வராமல் தடுக்கணும், அதுக்காக நம்ம தியாகம் செய்ய வேண்டும், தியாகம் செஞ்சே உருவான கட்சி இது அப்படின்னு ஒரு 4 பேர் சொல்லுவாங்க. நீங்கள் அதிக சீட்டு கேட்டாலே நாங்கள் வெளில போயிடுவோம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. இருக்கிறதே 4 பேர், இதில் நீ வெளில போய் என்ன போகாட்டாயிரம் அப்படின்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. எனக்கு இது ஒரே குழப்பமா இருக்குது. அதனால அவங்களே முடிவு எடுத்துக்கிட்டோம். யாரு? திமுகவே. நாம எதுக்கு முடிவு எடுத்துக்கின்னு குழப்பத்தை பண்றது? நாம எந்த முடிவு எடுத்தாலும் எதிர்க்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும். என்னதான் ஹைகமாண்ட் அப்படின்னு சொன்னாலும் ஏதாவது வந்து மர்மர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால பேசாம பாலை வந்து அவங்க கோர்ட்ல தள்ளி விட்டுருவோம். நாங்க என்ன பண்றது, திமுகவில் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, வேற வழியில் கூட்டணி தர்மம் தேச நலனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒத்துன்னு போக வேண்டியதுதான். ஓகே சார். சரி, இப்போ வந்து பாலிடிக்ஸ் எல்லாம் ஒரு ஜென்ரல் கண்டென்ட். ஏன்னா நீங்கள் அண்டு டிவியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அற்புதமாக விளக்கம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ கடையநல்லூரில் வந்து ஹிஜாப் போட்டு ஒரு பெண்மணி வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய மிரட்டல்கள் வருது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வருதே சார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் இதில் கருத்து சொல்லாமல் இருப்பதே என்னுடைய கருத்து அப்படின்னு கூட சொல்லலாம். பட்டு இது வந்து மத சார்ந்த விஷயங்களாக இருக்கின்றது. அதில் வந்து கமெண்ட் வருது அப்படின்றதெல்லாம் வந்து மத சார்ந்த விஷயங்களாகத்தான் பெரும்பாலான கமெண்ட்டுகள் வருகின்றது. நானும் பார்த்தேன், அவங்க வந்து சில விஷயங்களை சொல்லி இப்போ மானம் போலையா, அப்போ மானம் போலையா, இதனால் மட்டும்தான் மானம் போகிறதா அப்படின்னு. இது வந்து ஒரு மதத்துக்குள்ளேயே அவங்களுடைய இவர் கருத்து ஒன்று அவர் கருத்து ஒன்று அப்படின்னும் போது அந்த மதத்தை சார்ந்தவர்கள், இப்போ நம்ம இந்து சமயம் மாதிரி கிடையாது. அங்கே வந்து அந்த லோக்கல் அந்த ஜமாத்துன்னு இருக்கும், அது இருக்கும், அவங்க பேசி இது முடிவெடுக்க வேண்டிய விஷயம். மற்றவங்க இது உள்ள நுழைஞ்சி இது இவர் செய்கிறது தப்பு இல்லை அவர் செய்கிறது தப்பு அப்படின்றது. பட் எதுவாக இருந்தாலும் பொது வெளியில் பேசக்கூடாதுன்றது தான் என்னுடைய இது. அப்படி ஏதாவது வந்து இல்லைங்க இது சரியில்லை இது தவறு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து அவங்களுக்குள்ள கூடி பேசணும். பொது வெளியில் இந்த மாதிரி கமெண்ட்டுகள் தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா மற்றவங்க முன்னாடி இதையெல்லாம் வந்து பொது வெளியில் டிஸ்கஸ் பண்ணுறது சரியில்லைன்றது தான் என்னுடைய கருத்து விக்ரம். ஓகே சார். பட் இருந்தாலுமே வந்து அவங்க அந்த பெண்மணி சொல்கிறது என்னென்னா, ஏன் ஹிஜாப் போட்டு நான் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடுது அப்படின்ட்டு. என்னோட மதத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன், உங்களோட நான் நல்லாவே ஃபாலோ பண்ணுறவ, ஓகேங்களா, அதனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கிறது தான் சார் எனக்கு கொஸ்டின் மார்க் ஆகுது. கரெக்டுங்க. நான் அந்த வீடியோவை பார்த்தேன், அவங்க முதல்ல போட்ட வீடியோ. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு நான் சொன்னேன்ல, இப்போல்லாம் போகாத மானம் இப்போ மட்டும் போயிடுச்சா அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. பட் இது எல்லாமே மத சம்பந்தமான கேள்விகளாக இருக்கின்றது. அதனால அது வந்து அவங்க மதத்தை சார்ந்த தலைவர்கள் அவங்க வந்து தலையிட்டு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இப்போ மற்றவங்க வந்து இதுல கருத்து சொன்னாங்க அப்படின்னா தேவையில்லாம வந்து எப்படி சார் லாஜிக் ஆகும்? இந்து மதம்ல ஏதாவது ஒண்ணுன்னா இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து கருத்து சொல்றாங்கல்ல. இல்ல வர அதுவும் நான் தப்புன்னு தானே சொல்லுவேன், அதையும் நான் ஏத்துக்கல. இப்போ மத சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இப்போ வந்து இந்த தீண்டாமை எடுத்துக்கங்க.
இது வந்து நாமளே பேசி எதுக்கு அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இது வந்து நான் காலங்காலமாக குரல் குத்துன்னு வரேன், கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது, இந்த நேரத்தில் நுழையக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் தான் கால்னு கத்தி நிற்கிறேன். புரியுதுங்களா? அதை வந்து நம்மளுக்குள்ள பேசி தீர்த்துப்போம். இதில் வந்து 1000 உண்டிங்கு ஜாதி, இதில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி நமக்குள்ள பிரச்சனை, இந்த ஊரில் பிரச்சனையா, அப்போ அந்த ஊருக்காரங்க முதல்ல தீர்த்துக்கங்க. யாரா இருந்தாலும் கடவுள் முன் சமம். அதனால வந்து இவங்களை உள்ள விடக்கூடாது, இந்த நேரத்தில் விடக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இதுலேயும் மற்றவங்க வந்து கருத்து சொல்றது அப்படின்றத நான் ஏற்றுக்க மாட்டேன். அதே மாதிரி தான் சொல்றேன். இது வந்து பொதுவா நீங்க எப்படி எடுத்துக்காங்க. ஒரு பெண் வந்து இன்னைக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சில பேர் வந்து ஏன்னா வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரெஸ் போட்டு போறீங்கன்னா ஆடை என்பது என் சுதந்திரம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து மதம் அப்படின்ற விஷயம் கிடையாது, பொதுவில் இருக்க ஒரு மொராலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம். இவ்வளோ ஏங்க ஒரு பெண்மணி கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பக்தி பாடல் பாடுறாங்க. அப்போ வந்து தலையை பின்னாம இந்த ஓப்பன் ஹேர்னு சொல்றாங்கல்ல, அப்படி வச்சிருந்தாங்க. இதுக்கு எதிர்ப்பு. எப்படி நீங்க இது மாதிரிலாம் பாடலாம் அப்படின்னு. என்னங்க இது, அந்த காலத்துல இருந்தது வேற, இந்த காலத்துல இருந்தது வேற. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சொக்கா போடாம பாடின்னு இருப்பாங்கன்னு இருக்கலாம். இந்த காலத்துல சொக்கா போட்டு பாடுறாங்க, குர்தா போட்டு பாடுறாங்க. ஆண்கள் சொல்றேன் நான். அப்ப அதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா? அந்த காலத்துல வந்து ஆண்கள் கூட அத்தனை பேரும் வந்து குடுமி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு கூட அந்த நாட்டாம படத்துல அவர் குடுமியோட இருப்பார். நாட்டாம இல்லையா? குடுமியோட தானே இருப்பாரு அவரு, இல்லையா? ஆமா சார், வச்சு பண்ணிட்டு இருப்பாரு. ஏன் நம்ம ஏண்டா ஏகா அப்படின்னு அதுல அந்த பையன் குடுமி வச்சிருப்பான்ல, டேய் இந்த குடுமி தாண்டா நம்ம பாரம்பரியம் அப்படின்னு சொல்வார்ல. இன்னைக்கு நாமெல்லாம் அந்த மாதிரி குடுமி வச்சிருக்கோமா எல்லாரும்? அப்போ இது வந்து இப்போ இங்க மதத்தை கொண்டு வரும்போது அப்போ சொல்லலாம், அது நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் அப்படின்னு. மற்றபடி பொதுவில் என்னங்க விக்ரம் வந்து இது மாதிரிலாம் சொக்கா போட்டுனுக்கிறாரு அப்படின்னா அது பொதுவான விஷயம். அப்போ யார் ஒன்றா கருத்து சொல்லலாம். மத சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னும் போது மதத்துக்குள்ள பேசி தீர்த்துக்காங்க. வெளியில வந்தா எல்லாருக்கும் தான் அசிங்கம். ஸோ இதை தான் நான் சொல்றது. ஓகே சார். அதே மாதிரி இப்போ அதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்னன்னா, கேரளாவில் ஒரு ஹிஜாப் போட்ட பெண் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து என் மேலே தப்பாக உரசிட்டாரு அப்படின்ட்டு தீபக்ன்ற சூசைட் பண்ற அளவுக்கு ஆளாயிட்டாரு சார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி சார் கண்ட்ரோல் பண்றது? இல்லை, இதை வந்து ஹிஜாப் போட்டவர் அப்படின்னு பார்க்காம ஓகே ஒரு பெண் இந்த மாதிரி வந்து இவர் என் மேல வந்து தவறான நோக்கத்துடன் உரசினார் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாங்க. 18 செகண்ட் அந்த வீடியோ, அது வைரலா போகுது. அதுக்கப்புறம் இவர் வந்து அவமானம் தாங்க முடியாம இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆணுடைய அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பேப்பர்ல படிச்சேன் நான். அதுல அவங்க என்ன சொல்றாங்க, they are approaching with the kid gloves அப்படின்ற மாதிரி. இவங்க வந்து அந்த அளவுக்கு சீரியஸா இதை அணுகவில்லை அப்படி இப்படின்லாம் வந்து குற்றச்சாட்டு வைத்திருந்தார்கள். இதுக்கு உடனே சில பேர் பொங்கிட்டாங்க. பார்த்தீங்களா, அது மாதிரி யாரோ ஒருத்தர் ஆம்பளை பண்ணீங்கன்னா அதுக்கு பொம்பளை பொறுப்பா அப்படின்னா. அங்கே நடந்த விஷயம் என்ன, அந்த முழு வீடியோவை பார்க்கும்போது இதுல வந்து அந்த பஸ்ஸுக்குள்ள கேமரா இருந்திருக்கு போல இருக்கு. அதை கூட வந்து போலீஸ்ல அந்த இதை ஃபுட்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு தவறான விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நினைச்சீங்கன்னா அங்கேயே வந்து நீங்க இது பண்ணியிருக்கணும். இது வீடியோ போட்டு வைரல் ஆக்குறதுனால இப்போ சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சில வீடியோ ஷேர் பண்ணிட்டு இது சம்பந்தப்பட்டவர்கள் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யவும், இது வந்து அவரை போய் சேரும் வரை இல்லை காவல்துறையை போய் சேரும் வரை ஷேர் செய்யவும். என்னங்கடா இதெல்லாம்? நிஜமாவே உனக்கு வந்து இது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இப்போ நீ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ற அப்படின்னு சொன்னா அந்த வீடியோவை எடுத்து போலீஸ் காமிப்புங்க. சார் இது மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்தேன், இதை நான் ஷேர் பண்ணிக்கினே இருந்தால் எந்த காலத்துக்கு உங்களுக்கு வந்து சேர்றது, அதனால நான் உங்களுக்கு அனுப்புறேன். இதுதானே சரியான நடைமுறையாக இருக்க முடியும். ஆனால் அதை விட்டுட்டு சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்கும் முறை ஷேர் செய்யும் இப்படிலாம் போட்டுருக்கிறது முட்டாள்தனம். அதே மாதிரி அங்கே வந்து ஒரு அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் அன்றைக்கே பஸ்ஸில், அதுவும் கேரளாலாம் வந்து விழிப்புணர்வு பெற்ற மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கேயே பஸ்ஸிலேயே வந்து இது பாருங்க இவன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு போலாருன்னு ஒரு அறை கொடுத்து அங்கேயே வந்து பஸ்ஸை நிறுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இப்போது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நார்த்தில் பஞ்சாப்லேயே ஹரியானான்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, 2 பெண்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஆண் அவர் வந்து மிலிட்ரி வேலைக்கு போகிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்கார் போல இருக்கு. அவங்க வந்து வீடியோ எடுத்து இவர் தவறாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய வைரல் ஆகி அதுக்கப்புறம் பாவம் அந்த பையனுக்கு வேலையும் கிடைக்கல, அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. ஆனால் கடைசியில் விசாரணையில் தெரிய வருது அப்படி எதுவுமே நடக்கலை, இவங்க சும்மா வேணால் டுபாக்கூர் வீடியோ போட்டு இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. பட் அதுக்குள்ளே ஒரு சில வருஷங்கள் நடந்து முடிந்து விட்டன. அப்போ அந்த இளைஞரோட வாழ்க்கை என்ன ஆச்சு? இன்னைக்கு இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதுக்கப்புறம் இந்த வரதட்சணை தடுப்பு சட்டம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, இந்த வரதட்சணை தடுப்பு சட்டம் அப்படின்றத வந்து எவ்வளோ மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு கோர்ட்ல ஏராளமான வழக்குகள் இருக்கின்றன.
அதுக்கப்புறம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டம், இந்த மாதிரி வந்து திருமணம் செய்வதாக ஏமாற்றி என்னுடன் உறவு வைத்துக்கொண்டு இப்போ என்னை வந்து திருமணம் செய்து கொள்ள மாட்டேங்கிறார் அப்படின்னு இன்னைக்கு வந்த செய்தி. அதில் வந்து கோர்ட்டில் கேட்குறாங்க, எப்படிங்க உங்களுக்கு வந்து ஏற்கனவே யூ ஆர் இன் அ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், 13 வயசுலையும் இன்னொரு வயசுலையும் பசங்க இருக்காங்க உங்களுக்கு, இவங்க வந்து ஏதோ செக் டிஸானர் கேஸில் ஒரு வக்கீல் கிட்ட போயிருக்காங்க, அப்புறம் அவர் வந்து என்னை திருமணம் செய்து கொள்வதாக வாக்களித்தார், அவருடன் சேர்ந்து வாழ்ந்தேன், இப்போ செய்து கொள்ள மாட்டேங்கிறாருன்னா இதை கேள்வி கேட்டு அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில். அதனால் இப்போ இது சில பேர் வந்துட்டாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு ஆண் வந்து ஒரு பெண் கிட்ட ஏதோ அத்துமீறி நடந்திருக்கின்றார், அதுக்கு ஒரு பெண் இங்கே போராடி சொல்லியிருக்காங்க, இப்போது இந்த ஆம்பளை ஏதாவது பண்ணிக்கினாருன்னா அதுக்கும் அந்த பொம்பளையை குறை சொல்லுவீங்களா அப்படின்னு. எதையும் ஈக்குவேட் பண்ணுறீங்க நீங்கள். இப்போ அந்த வீடியோவில் நம்ம எல்லாம் பார்த்தோம், அந்த பஸ்ஸில் நடந்தது, அவர் மேலே தப்பு இல்லை, அவர் ஒதுங்கி இருக்கார் அப்படின்றது தான் தெரியுது பார்க்கும்போது. அப்போது அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக, அங்கே நடந்த தப்பை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இதை நீங்கள் ஈக்குவேட் பண்ணுவீங்களா? அப்போ தான் என்ன ஆகுது, நிஜமாகவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட இரக்கம் காட்டணும்னு யோசிக்கிறாங்க, இது நிஜமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த மாதிரி வைரல் ஆக்குறது, நான் வீடியோ எடுக்கிறேன்றது, இதிலெல்லாம் வந்து உண்மைத்தன்மை தெரியாமல் நாம் பண்ணக்கூடாது. இதே மாதிரி கேரளாவில் ஒரு படம் வந்தது, இவர் அந்த வஞ்சரமூடு அவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு மெட்ரோவில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாயிட்டு அவர் வந்து அந்த மெட்ரோவில் படுத்துட்டு இருப்பார். இவர் என்ன பண்ணுவார், அவன் சரக்கஷ்டு இது மாதிரி மட்டையாயிட்டான் அப்படின்ற மாதிரி வீடியோ எடுத்து ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டுடுறாருங்க. அது பெரிய வைரலாக போயிட்டு அதுக்கப்புறம் அது யார் போட்டது அப்படின்னு தேடி வரும்போது இவர் வந்து ஃபாரின் போனோம். அந்த நேரத்தில் கேஸுன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவர் பயந்து நடுங்கிட்டு இருப்பார், என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படி அப்படிங்கும்போது கடைசியில் அவர் வந்து மன்னிச்சு விட்டுருவாருன்ற மாதிரி வரும். ஸோ அந்த படமும் மலையாளத்தில் தான் வந்தது. அதை பார்த்த பிறகாவது வந்து நம்ம புரிஞ்சுருந்துருக்கணும். மொத்தத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே கண்ணை மூடின்னு இந்த தரப்பை ஆதரிக்கிறது இல்லை அந்த தரப்பை எதிர்க்கிறது தயவு செஞ்சு விட்டுருங்க. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். சும்மா உக்காந்திக்கின்னு என்ன நடந்ததுன்னு முழுசாக தெரியாமல் ஃபயர் விட்டுன்னு தெரிஞ்சால் இப்படி தான் ஆகும். ஆனால் இன்றைக்கி சமூகம் அப்படி தான் போயின்னுக்குது. அன்றைக்கி 23ஆம் புலிகேசியில் வந்து சும்மா இருக்கவங்களாம் இங்கே வந்து சண்டை போடுங்கடான்னு விட்டாரு. நாம் அந்த மாதிரி கிரவுண்ட் இல்லாததுனால இப்போ சோஷியல் மீடியான்ற கிரவுண்டில் உட்காந்து சண்டை போட்டுன்னுக்கிறோம். நாம் இதை நிறுத்தணும். ஆனால் எங்கே நிறுத்த போகிறோம்? இதுக்காகவே ஒரு 10 பேரை ஒரு ரூமில் கொண்டாந்து உட்கார வச்சு 100 நாள் நீங்கள் அடிச்சிக்காங்க, ஆளுக்கு சத்தம் போடுங்க அப்படின்ட்டு இதில் யார் வந்து வெற்றி பெறுகின்றார்கள் அப்படின்னு இதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கும்பல் ராத்திரி 11-11:30 மணி வரைக்கும் ஐயோ அப்படின்னு பார்த்து நிற்கிறோம். இப்படி ஒரு கேடுகட்ட சமுதாயமாக போய் நிற்கிறோம். நம்ம இதில் மற்றவங்களை குறை சொல்றதுக்கு நமக்கு என்ன யோகியதை இருக்குது விக்ரம்? ரியாலிட்டி சார், செமையா சொன்னீங்க. அதுவும் ரியாலிட்டி ஷோன்னு தான் சொல்றாங்க. வெக்கக்கேடு. உண்மையாலுமே சார் அந்த மாதிரி சமுதாயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு வேற தெரியல சார். உங்க அற்புதமான கருத்துக்கள் இளைய பேரோட உட்கார்ந்து இருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.